சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிட்டன. 1,50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனாவுடன் நம் செய்தியாளர் தேவப்பிரியன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வணக்கம். குறிப்பா அந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாம நிறைய சர்ச்சைகளுக்கு மத்தியில் அந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க ரிசல்ட் பார்த்துட்டீங்க. டோட்டல் த வின்னர் ஹேஸ் காட் 1,60,432 வாக்கு. ரெண்டாவது இடத்துல இருக்கு 9,710. The victory margin is 1,50,722. So in my opinion, இந்த தேர்தல் ரொம்ப அமைதியான ரீதியில் நல்லபடியாக முடிஞ்சது. எலெக்ஷன் கமிஷனுடைய முடிவுகள் புது முடிவுகள் இந்த முறை இருந்தது. உதாரணத்துக்காக 104 சிசிடிவி கேமரா வச்சுட்டு கண்காணிப்பு இரவு பகலும் இருந்தது. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சொல்ல முடியும் எத்தனை கம்ப்ளைண்ட் யார் எப்போ கொடுத்தாரு, எத்தனை நாளுக்கு உள்ளே அல்லது மணிக்கு உள்ளே அதோடைய முடிவு வந்தது, என்ன முடிவு வந்தது, அதெல்லாம் பொதுமக்களே நேரடியாக பார்த்திருக்கலாம். அதெல்லாம் முடிவுகள் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் ஜிபிஎஸ் டிராக்கர் வச்சுட்டு 28 ஃபிளையிங் ஸ்குவாட் 24/7 அங்கே இருந்தது. ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் உடைய எப்படி கண்காணிக்கணும் அதெல்லாம் நல்ல முறையாக நடந்தது. எந்த அசம்பாவம் இல்லாத இந்த இடைத்தேர்தல் நடந்தது. ஈடேத்ரா அப்படின்ற நிறைய டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் நிறைய இடத்துல முயற்சி பண்ணியிருக்கு. ஆனா இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ச்சைகள், முக்கியமான எதிர்க்கட்சிகள் அந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கு. தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்க டைம்ல கூட சுயேட்சை வேட்பாளர் வெளியே வந்திருக்காரு. இது குறித்து இதுக்கான காரணம் என்ன? இந்த அளவு சர்ச்சையை தவிர்க்க முடியலையா தேர்தல் ஆணையத்தால? நம்ம தரப்புல என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிட்டோம் எல்லாம் நம்ம பண்ணிட்டோம். அதுக்கு மேற்பட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் அல்லது ஒரு சில உணர்வுகள் இருக்கலாம். அதை பத்தி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் போது ஏதாவது நம்ம சொல்லி இருக்கிறோம், ஆதாரோடு சொன்னாதான் நல்லா இருக்கும். ஆதார் இல்லாத சொன்னா நல்லா இருக்காது. டிராபிக் ராமசாமி சாரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆதாரத்தோட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் மேல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அதோடைய முடிவு பண்ணிட்டு அவருக்கும் பதில் திரும்பி நான் கொடுத்துட்டேன். ஏன்னா இன்கொயரியில என்ன அவுட்கம் வந்தது அதுபடியா அவருக்கு பதில் நேரடியாக கொடுத்துட்டோம். அது நீங்க வெப்சைட்லயும் பார்த்திருக்கலாம். மிக பரபரப்புக்கு மத்தியில் நடைபெற்று முடிந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வெற்றிகரமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து முடிந்திருப்பதாக இவர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் தேவப்பிரியன்.